ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 7 டன்சி விளாக்ல நாள் 15. ஆக்சுவலி இன்னைக்கு 6 வாரம் சொல்ல என்கிட்ட கதையே இல்லை. ஸோ அவை டேரக்டா மார்னிங் சோச்சிக்கே போயிடலாம். இன்னைக்கு மார்னிங் வேக்கப் போட்டதுலேருந்தே மண்டக்குள்ள டமில்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது வாட்னா நோடியூ சைன் வாங்கணும்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணலாமா வேணாமான்னு காலையிலேருந்தே ஒரே யோசனையாவே இருந்துச்சு. பட் அந்த திங்கிங்லாம் இந்த பாத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மட்டும்தான். ஒயினா எங்க அம்மா காலையிலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ தான் விலைக்கழுவுறேன்னு. இதே மீறி நான் மட்டும் ஜாலியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்க அம்மா பிச்சு என்ன போட்டுருவாங்க. அதனால குடு பாயா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சடனா ஒரு நோட்டிபிகேஷன். அது வாட்னா நாளைக்கு தான் கடைசி நாள் ஆஃப் ப்ராஜெக்ட் சப்மிஷனா. சோ அதனால தயவு கூறி யாரெல்லாம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலையோ அவங்க எல்லாம் நாளைக்கு வரணும்னு போட்டாங்க. நம்மளுக்கும் அரே கோபால் ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி நாளைக்கு போய் சப்மிட் பண்றது பிரசன்ட் பண்றதுன்னு ஒரே டிப்ரெஷன் சாதாரண டிப்ரெஷன் இல்ல, டிபூரேஷன். சரி ரைட், டிப்ரெஷன்லயே இருந்தா வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு அதே டிப்ரெஷனோட கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போற இன்பிட்வீன்லயே ஒரு டிப்ரெஷன். அது வாட்னா லெக்க போடலாமா இல்ல ஆர்ம்ஸ் போடலாமான் தான். அப்புறம் அப்படியே ஜிம்முக்கு வந்தா ஜிம்ம ஃபுல்லா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தது டிப்ரெஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸா மாறி இன்னைக்கு ஆர்ம்ஸ்ல இருந்து ஆவி வர ஆர்ம்ஸை போட்டு அடின்னு அடிக்கிறோம்னு சொல்லி அடிச்சுட்டு சிட்டா வீட்டுக்கு வந்து பாலு வாலிபால விளையாட போயிட்டு நைட் சோச்சி சாப்பிட்டு மட்டையாயிட்டேன். ஹெல்தியா சோச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.